ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு கேக் பண்ணுறப்ப தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு பேக்கெட் பால் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோல பால் ஊற்றினாலே போதும், ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பால் பொங்கி வரணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மிதமான ஒரு ஹீட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பபிள்ஸ்லாம் இருந்துச்சு, இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். ஒரு 10 ரூபா ஓரியோ பேக்கெட், அந்த பிஸ்கெட்லாம் நம்ம எடுத்துக்கணும். 10 ரூபா ஓரியோ பேக்கெட்னா ஒரு 5 பிஸ்கெட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்போ அந்த பிஸ்கெட்லாம் பிச்சு போட்டுக்கிறேன். க்ரீமோடே உடச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு பேக்கெட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்கெட்டையும் அதே மாதிரி உடச்சி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஓரியோ பிஸ்கெட் எடுத்து உடச்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீமோடு தான் உடச்சி போட்டுறணும், மறந்துடாதீங்க. நீங்கள் 2னா ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் கேக்கு. நான் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் சின்ன ஃபேமிலினோட இவ்வளோ போடணும்னு வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த வெட்டி போட்டு அந்த ஓரியோ பிஸ்கெட்னால் ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், அரைச்சோன்னே எப்படி தூள் தூளாக இருக்குன்னு. க்ரீமும் பாருங்கள் எப்படி தூள் தூளாக உதிர்ந்து இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு மாவு பதவத்துக்கு வந்துட்டு, அதுவும் ட்ரையாக தான் இருக்கணும், தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்போல்லாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது. ட்ரையாக இருக்கணும், ட்ரை ஓரியோ பவுடராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அதே ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் போதும் ஜீனி போட்டு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாருங்கள், இது எப்படி பவுடராக இருக்குன்ட்டு. ஜீனி பவுடரையும் அந்த ஓரியோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஜாரில் உள்ள இதெல்லாம் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்ம 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், பிகாஸ் அந்த பிஸ்கெட்லேயே அந்த இனிப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கம்மியாக போட்டால் போதும். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அதிகமாக வேணும் அப்படி தேவைப்பட்டா அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. இப்போ உங்கள்கிட்ட அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா இன்னொன்று ஒரு பவுடர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பவுடரை நம்ம போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிறது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவோட ஹையாக தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்ம ஒரு இது காய்ச்சோம்னா பால், அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் எடுக்க போகிறோம். அந்த காய்ச்ச பாலை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இப்போ ஒரு இது கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பேக்கிங் குழம்பு மெட்டீரியல் இருக்கிறதுனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கட்டியாகவே இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி கிண்டணும். தேவைப்பட்ட பாலை நம்மளாம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி இந்த பாலை கிண்டிக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் போகணும். லைக் தோசை மாவு அதை மாதிரி இருந்தாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் பெர்ஃபெக்டாக வரும். ரொம்ப கத்தியாக வச்சு நம்ம கேக் பண்ணோன்னா அந்த கேக் இருக்கலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாஞ்சாகவே இருக்காது. லிக்யூட் மாதிரி, அதாவது தோசை மாவு மாதிரி அந்த பதம் இருந்தால் தான் கேக் ஸ்பாஞ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம நினச்ச பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஷேப் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட மாவு கம்மினோடனே நான் கிண்ணத்துலேயே ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிண்ணத்தில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் தடவி எல்லாம் மைதா இல்லாட்டி கோதுமை மாவு ரெண்டையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து பெய்யாமல் அப்படியே அச்சாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பண்ணி வச்சோம்ல அந்த கேக் அதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அந்த கேக்கு கீழே உள்ள மெட்டீரியல்லாம் நம்ம ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட ஓவன் இருக்கிறதுனால மைக்ரோ ஓவன்லேயே நான் வைக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா கேஸில் வந்து ஒரு கடாயம் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு இதை வச்சு சூடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மைக்ரோ ஓவன் பிளக்கை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ட்ரேயை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். மிடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் இது நம்ம கேக்கு செய்ய போகிறோம். கேக்கில் வந்து மேலேயும் கிளி வெந்திருக்கணும். அதனால மிடில் லேயரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிடில் லேயரில் வச்ச பிறகு கேக்கு அந்த நம்ம ஊற்றி வச்சோம்ல அந்த அச்சையும் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு மைக்ரோ ஓவனை க்ளோஸ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு அந்த டைம் இன்டர்வல் டெம்பரேச்சர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கீழே உள்ளது பவர், மேலே உள்ளது வந்து 2 சைடு ஹீட் ஆகுனா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வச்சாச்சு. டிகிரி வந்து 200 டிகிரி செல்சியஸ்ங்க. எல்லாம் வச்சாச்சு. 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆஃப்டர் 30 மினிட்ஸ்ங்க பாருங்கள் கேக் ரெடி ஆகிட்டு. நடுவில் என்ன கோடுன்னு பார்க்காங்க. கேக் வெந்திருக்கான்னு ஒரு கத்தி வச்சு கொத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள் உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.